கெமிக்கல் பாண்டிங் கண்டினியூ பண்ணலாம். இந்த கெமிக்கல் பாண்டிங்கில் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்தோம். அதில் வந்து லாஸ்ட்டில் அந்த ட்ரைமெட்டாபாஸ்பாரிக் ஆசிடை கண்டினியூ பண்ணணும். ட்ரைமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட்லேருந்து கண்டினியூ பண்ணணும். சரி, இப்போ ட்ரைமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அந்த ட்ரைமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னா சைக்ளிக்காக இருக்கும். ஸோ சைக்ளிக் ட்ரைமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். சைக்ளிக் ட்ரைமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட். சைக்ளிக் ட்ரைமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் பாஸ்பரஸ், அதுக்கு டபுள் பாண்ட் OH, ஒரு டபுள் பாண்ட். இது ஒரு சைக்ளிக் இது ஒரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட். இன்னொரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இன்னொரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட். நெக்ஸ்ட் இன்னொரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இது எப்படி எழுதியிருக்குன்னா 6 மெம்பர் ரிங் வர மாதிரி எழுதியிருக்கு பாருங்க. இங்க பாஸ்பரஸ், அடுத்து ஆக்சிஜன், அடுத்து பாஸ்பரஸ், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன், ஆல்டர்னேட்டிவா எழுதியிருக்கு. இப்போ பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். இந்த பை பாண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த பாஸ்பரஸ்க்கு இடையில வர மாதிரி மாறிக்குது. இந்த பை பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த பாஸ்பரஸ்க்கு இடையில வர மாதிரி எழுதிருங்க. இந்த பை பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு இந்த பாஸ்பரஸ்க்கு இடையில வர மாதிரி எழுதிடணும். அப்போ உங்களுக்கு 6 மெம்பர் ரிங் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அந்த 6 மெம்பர் ரிங்கை இப்போ நம்ம இங்க வரைய போறோம். இங்க இந்த இடத்துல ஆக்சிஜன், அடுத்து பாஸ்பரஸ், அடுத்து ஆக்சிஜன், அடுத்து பாஸ்பரஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ். ஓகே, 6 மெம்பர் ரிங் வந்த மாதிரி வந்துச்சு. அடுத்து இந்த பாஸ்பரஸ் கிட்ட ஒரு டபுள் பாண்ட் O, ஒரு OH, ஒரு டபுள் பாண்ட் O, ஒரு OH. இந்த பாஸ்பரஸ் கிட்ட ஒரு டபுள் பாண்ட் O, OH. இந்த பாஸ்பரஸ் கிட்ட ஒரு டபுள் பாண்ட் O, ஒரு OH. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்றேன்னா சைக்ளிக் ட்ரைமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்றோம். இதுக்கு என்ன ஃபார்முலானா HPO3 3 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாலிமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் கிட்ட போலாம். பாலிமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட், பாலிமெட்டாபாஸ்பாரிக் ஆசிடை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க. ஒரு டபுள் பாண்ட் O இப்படியும், OH இப்படியும், டபுள் பாண்ட் O இப்படியும் எழுதிக்கிறேன். இது ஒரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட். இன்னொரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இன்னொரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட இது போல எழுதுறேன். இன்னொரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட இப்படி எழுதிக்கிறேன். இன்னொரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் இது போல கண்டினியூ பண்ணினே போறோம். இன்னொரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் இப்படி கண்டினியூ பண்ணின்னு போறோங்க. இப்படி கண்டினியூ பண்ணி போறோம். இப்போ பாண்ட் ஷிஃப்ட் எப்படி கொடுக்குறோன்ட்டு பாருங்க. இந்த பை பாண்டை வந்து இந்த ஆக்சிஜனுக்கும் பாஸ்பரஸ்க்கு இடையில வர மாதிரி செஞ்சிருங்க. இந்த பை பாண்டை இந்த ஆக்சிஜனுக்கும் பாஸ்பரஸ்க்கு இடையில வர மாதிரி பண்ணிடணும். இந்த பை பாண்டை இந்த ஆக்சிஜனுக்கும் பாஸ்பரஸ்க்கு இடையில வர மாதிரி பண்ணோம். அப்ப நெக்ஸ்ட் பை பாண்ட் இந்த பாஸ்பரஸ் கிட்ட வரும். இந்த பை பாண்ட் நெக்ஸ்ட் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட்னுடைய பாஸ்பரஸ் கிட்ட போயிடும். ஓகே, இப்ப இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா. இந்த ஆக்சிஜன் இந்த டபுள் பாண்ட் என்ன ஆயிடும், சிங்கிள் பாண்டா மாறிடும். லெஃப்ட் சைடும் ஒரு பாண்ட் வந்துடும். ஓகே, சரி, லெஃப்ட் சைடும் ஒரு பாண்ட் வந்துடுச்சு. அடுத்து பாஸ்பரஸ், இந்த மேல டபுள் பாண்டோ கீழே OH, டபுள் பாண்டோ கீழே OH. அடுத்து இந்த பாஸ்பரஸ் இந்த ஆக்சிஜனோட பாண்டிங்க்கு போகும். இந்த ஆக்சிஜன் பாஸ்பரஸோட பாண்டிங் போது மேல டபுள் பாண்டோ கீழே OH குரூப். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் இந்த ஆக்சிஜனோட பாண்டிங் போது இப்படி கண்டினியூ ஆயினே போகுதுங்க. இப்படி கண்டினியூ ஆயினே போகும் ரெண்டு பக்கமும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாலிமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்றோம். இதுக்கு ஃபார்முலா எப்படி கொடுக்கலாம்னா HPO3 n டைம்ஸ் அப்படி கொடுக்கலாம். HPO3 n டைம்ஸ். இப்போ சைக்ளிக் ட்ரைமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட்க்கு எப்படி கொடுக்கணும், HPO3 3 டைம்ஸ் கொடுக்கணும்ல. அது போல இந்த பாலிமெட்டாபாஸ்பாரிக் ஆசிட்க்கு எப்படி கொடுக்கணும், HPO3 n டைம்ஸ் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த H3PO4 வந்து ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் நமக்கு தெரியும். இதுல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்னா H3PO5 கிடைக்கும். H3PO5 இதுக்கு என்ன பேரு பாருங்க. இதனுடைய பேர் என்னன்னா பெராக்சோ மோனோ பாஸ்பாரிக் ஆசிட். பெராக்சோ மோனோ பாஸ்பாரிக் ஆசிட் சொல்றோம்.
பாஸ்பாரிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட் என்ற வார்த்தையை அந்த வேர்டை இங்க இருந்து கொண்டு வந்தோம். இதனுடைய நேம் என்னன்னா பாஸ்பாரிக் ஆசிட். இதனுடைய நேம்ல இருந்து தானே இது வந்துச்சு, அதனால இதுக்கும் பாஸ்பாரிக் ஆசிட். சரி, அதோட என்ன இன்க்ளூட் பண்றாங்க பாருங்க, பெராக்சோ. பர் என்ற வார்த்தையை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பர் என்ற வார்த்தையை இன்க்ளூட் பண்ணிருக்காங்கனாவே அதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்கும்ட்டு அர்த்தம். பர் என்ற வார்த்தை இருந்தாவே, பர் என்ற வேர்டு இருந்தாவே அதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா எங்க பருன்னு பார்த்தாலும் அங்க பெராக்சி லிங்கேஜ் இருக்குதா பாத்தீங்கன்னா அதுலயும் எக்ஸெப்ஷன் வருது. ஏன்னா HClO4 எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்னன்னா பர்குளோரிக் ஆசிட். இதுல பாத்தீங்கன்னா பெராக்சி லிங்கேஜ் இருக்காது. இந்த HClO4க்கு நேம் வந்து பர்குளோரிக் ஆசிட். இதுல பர் என்ற வார்த்தை இருக்குது, பர் என்ற வேர்டு இருக்குது. இதுல வந்து பெராக்சி லிங்கேஜ் இருக்காது. சரி, பொதுவா பாத்தீங்கன்னா ஜெனரலா இந்த பர் என்ற வேர்டு இருந்துச்சுன்னா பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்ட்டு மீனிங். அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் கிடையாது, எக்ஸப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸப்ஷனை கவனம் வச்சுக்கோங்க. பர்குளோரிக் ஆசிட் எக்ஸப்ஷனை கவனம் வச்சுக்கோங்க. பர்குளோரிக் ஆசிட்ல பர் என்ற வேர்டு இருக்குது, ஆனா பெராக்சி லிங்கேஜ் கிடையாது. சரி, இப்போ இந்த H3PO5ல பர் என்ற வேர்டு இருக்கிறதுனால இங்க பெராக்சி லிங்கேஜ் இருக்குன்ட்டு நம்ம யூகிக்கிறோம், ப்ரெடிக்ட் பண்றோம். அது கரெக்டான்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ ஹைட்ரஜன் 3 டைம்ஸ் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு +1 சார்ஜை கொடுத்துருங்க. பாஸ்பரஸ்க்கு என்ன பண்றீங்கன்னா அதனுடைய மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பரை கொடுத்துருங்க. மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா அதனுடைய குரூப் நம்பர். இதனுடைய யூரோப்பியன் குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா 5A, அதனால இதுக்கு +5 கொடுத்துருங்க. +5. ஆக்சிஜன்ல சில ஆக்சிஜன்ஸ்க்கு வந்து -1 கொடுங்க. சில ஆக்சிஜன்ஸ்க்கு -1 கொடுங்க. ஏன்னா பெராக்சைடு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். பெராக்சைடு இருக்குதுன்னா அந்த ஆக்சிஜனுக்கு -1 கொடுக்கணும். ஓகே, சரி. ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் எவ்வளவு? 5 - X. ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் வந்து 5 - X. X ஆக்சிஜன்ஸ்க்கு வந்து -1 கொடுத்துருக்கோம். ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் வந்து 5 - X. அதுக்கு வந்து -2 கொடுத்துருங்க. நெட் சார்ஜ் வந்து 0ன்னு சொல்லுங்க. நெட் சார்ஜ் வந்து 0. அது மாதிரி எழுதியாச்சு. இதன் மூலியமா X கண்டுபிடிக்கலாம். X கண்டுபிடிச்சா 2 வரும். அப்படின்னா 5 ஆக்சிஜன்ஸ்ல 2 ஆக்சிஜன்ஸ்க்கு வந்து -1 கொடுக்கணும், ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ்க்கு வந்து -2 கொடுக்கணும்ன்றதான் இதனுடைய மீனிங். ஓகேவா? அப்படின்னா இதுல பெராக்சைடு இருக்குதுன்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சரை வரையலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்பரஸ் சென்ட்ரல் ஆட்டம்ல எழுதிடலாம். பாஸ்பரஸ் சென்ட்ரல் ஆட்டம்ல எழுதியாச்சு. அடுத்து 5 ஆக்சிஜன்ஸ்க்கு 5 ஆக்சிஜன்ஸ்ல 2 ஆக்சிஜன்ஸை பெராக்சி லிங்கேஜா எழுதிருங்க. 5 ஆக்சிஜன்ஸ்ல 2 ஆக்சிஜன்ஸை பெராக்சி லிங்கேஜா எழுதிருங்க. அதை பாஸ்பரஸோட இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. O சிங்கிள் பாண்ட் O கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்னாவே ஒரு ஹைட்ரஜன் அங்க கொடுத்துருங்க. இது மாதிரி ஹைட்ரோ பெராக்சைடா எழுதிருங்க. HOO ஹைட்ரோ பெராக்சைடா எழுதிருங்க. பெராக்சி லிங்கேஜ் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குதுன்னாவே ஹைட்ரோ பெராக்சைடா எழுதிடணும். சரி, 5 ஆக்சிஜன்ஸ்ல 2 ஆக்சிஜன்ஸ் பெராக்சி லிங்கேஜ் போயிடுச்சு. ரிமைனிங் 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த ரிமைனிங் 3 ஆக்சிஜன்ஸை இப்படி எழுதிடும். அடுத்து நல்லா பார்த்துக்கோங்க, H3PO4 வந்து ட்ரைபேசிக் ஆசிட். இதுவும் ட்ரைபேசிக் ஆசிட் தான். அப்படின்னா இதுகிட்ட 3 OH குரூப்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜனை வந்து ஆக்சி ஆசிடா கொடுத்துட்டோம். ரிமைனிங் 2 ஹைட்ரஜன்ஸை இப்படி கொடுத்துரும். ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஒரு பாண்ட் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னொரு பாண்ட் இப்படி ஃபார்ம் பண்ணிடுது. இந்த ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா இதுகிட்ட 5 பாண்ட்ஸ் இருக்குது. இந்த பாஸ்பரஸ் கிட்ட 5 பாண்ட்ஸ் இருக்குது இங்க. ஓகே, ஏன்னா இது 5th A குரூப்பா இருக்கனால 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதுதான் H3PO5 ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பாஸ்பரஸ் கிட்ட பாத்தீங்கன்னா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு பை பாண்ட் இருக்குது, லோன் பேர்ஸ் கிடையாது. 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இதனுடைய ஷேப்பை டெட்ராஹெட்ரல்னு சொல்லலாம். சரௌண்டிங் ஆட்டம்ஸ் வந்து சிமிலரா இல்லாதனால, சரௌண்டிங் கெமிக்கல் என்விரான்மெண்ட் சிமிலரா இல்லாதனால இதை டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல் என்று சொல்லலாம். ஓகே, ஹைபிரிடைசேஷன் என்ன சொல்றது? சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கனால அந்த 4ல 1 எஸ்க்கு கொடுங்க, ரிமைனிங் 3 பிக்கு கொடுங்க. அப்போ இதுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் என்று சொல்லலாம். சரி, இது போல இந்த இது H3PO5 சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல நம்ம பார்த்தது என்னன்றது இப்போ கன்க்ளூஷனை பார்த்துடலாம்.
ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்னா H3PO2. இதுக்கு பேரு ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட்னு சொன்னோம். இதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணோம், நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா H3PO3. இதுக்கு பேரு பாஸ்பரஸ் ஆசிட்னு சொன்னோம். இதை டபுள் பண்ணி இதுல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணோம். இதை டபுள் பண்ணிட்டு இதுல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணோம். அப்படி பண்ணும்போது என்ன கிடைச்சிச்சுனாக்கா H4P2O5 கிடைச்சிச்சு. இதுக்கு பேர் என்னன்னா பைரோ பாஸ்பரஸ் ஆசிட். பைரோ என்ற வார்த்தை கொடுத்துடணும். டபுள் பண்ணி வாட்டரை ரிமூவ் பண்ணா பைரோ என்ற வார்த்தை கொடுத்துடணும். இதுக்கு பேர் பாஸ்பரஸ் ஆசிட். அதுக்கு முன்ன ப்ரீஃபிக்ஸா பைரோ கொடுத்துருங்க, அதனால இதை பைரோ பாஸ்பரஸ் ஆசிட். ஓகே, இதோட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க, H3PO4 கிடைக்கும். இதுக்கு பேரு ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட். இதை டபுள் பண்ணி அதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுங்க, H4P2O7 கிடைக்கும். என்ன பண்ணோம், என்ன வேர்டு ப்ரீஃபிக்ஸ் ஆட் பண்ணினோம், பைரோ, பைரோ பாஸ்பரிக் ஆசிட். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுங்க, H4P2O6 வரும். இதுக்கு பேர் என்ன, ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட், ஹைப்போன்னு சொல்லணும். இதுல இருந்து டைரக்டா ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுங்க. இதுல இருந்து டைரக்டா ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுங்க, என்ன வரும், HPO3 வரும். இதுக்கு பேர் என்ன சொல்லணும், மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் சொல்லணும். மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் எப்படி இருக்குது, ஒன்னு என்ன பார்த்தோம், சைக்ளிக் ட்ரை மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் பார்த்தோம், இன்னொன்னு வந்து பாலி மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் பார்த்தோம். இதோட ஒரு ஆக்சிஜனை டைரக்டா ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ண என்ன வரும், H3PO5. இதுக்கு பேர் தான் என்ன லாஸ்ட்ல பார்த்தோம், பெராக்சோ மோனோபாஸ்பரிக் ஆசிட். இதுல மட்டும்தான் பெராக்சி லிங்கேஜ் இருக்குது, வேற எந்த ஒரு ஆக்சி ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ்லயும் பெராக்சி லிங்கேஜ் கிடையாது அன்ட்டு நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ இதனுடைய பெசிசிட்டியை பார்க்கலாம். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. H3PO2ல 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, ஆனால் ட்ரைபேசிக் ஆசிட் இது கிடையாது, இது மோனோபேசிக் ஆசிட். சரி, H3PO3ல 3 ஹைட்ரஜன்ஸ் கிடையாது, ஆனா 3 ஹைட்ரஜன்ஸ், H3PO3ல 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, எல்லா ஹைட்ரஜன்ஸும் அசிடிக் கிடையாது, இது டைபேசிக் ஆசிட். இதையும் கவனம் வச்சுக்கோங்க, இது டைபேசிக் ஆசிட். ஓகே, அடுத்து இந்த H4P2O5ல 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, எல்லாமே அசிடிக் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா 2 OH குரூப்ஸ் தான் இருக்கும். அப்படின்னா 2 அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்குது, ரிமைனிங் 2 ஹைட்ரஜன்ஸ் பாஸ்பரஸோட டைரக்டா லிங்க் ஆயிருக்கும். ஓகே, இப்போ ரிமைனிங் கேசஸ் போயிடலாம். இந்த ரிமைனிங் கேசஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன்ஸும் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் தான். இந்த கேசஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன்ஸையும் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் அன்ட்டு சொல்லலாம். ஓகே, எக்ஸப்ஷனை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க நல்லா. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மாலிகுல்ல, ஒரு ஆசிட்ல எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குதோ அது எல்லாம் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கும் ஜெனரலா. அதுலயும் எக்ஸப்ஷன் இருக்குது, அந்த எக்ஸப்ஷன்ல தான் இது வருது, அந்த எக்ஸப்ஷன்ல இது வருது. ஓகே, சப்போஸ் இப்ப ஆசிட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா H2S கொடுத்திருக்காங்க. இதுல ஹைட்ரஜன்ஸ் எத்தனை இருக்குது, 2 ஹைட்ரஜன்ஸ், ரெண்டுமே அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் தான். அப்போ எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குதோ அது அப்படியே அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் சொல்லிடலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா H3PO2, H3PO3, H4P2O5ல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன்ஸும் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் கிடையாது. H3PO2னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் அசிடிக், H3PO3னா 2 ஹைட்ரஜன்ஸ் தான் அசிடிக், H4P2O5ல 2 ஹைட்ரஜன்ஸ் தான் அசிடிக், ரிமைனிங் 2 ஹைட்ரஜன்ஸ் டைரக்டா பாஸ்பரஸோட பாண்டிங்ல இருக்கும். ஓகே, அதே மாதிரி அதாவது ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன்ஸும் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் கிடையாது. இப்ப அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் நான், CH3COOH. இந்த அசிட்டிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் அசிடிக் ஹைட்ரஜன். கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்குதுல்ல COOH, அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் அசிடிக் ஹைட்ரஜன், ரிமைனிங் ஹைட்ரஜன்ஸ் வந்து அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் கிடையாது. இப்ப அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கணும், இதுல கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது, இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் அசிடிக் ஹைட்ரஜன், ரிமைனிங் ஹைட்ரஜன்ஸ் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் எங்க போறோம்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கிட்ட போறோம். இப்போ ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே, எந்த ஒரு ஆக்சி ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ் பார்த்தாச்சு. ஆக்சி ஆசிட் ஆஃப் சல்பர் எடுத்துக்கிறோம். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்பர்ல எல்லாத்திலையும் 2 ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கும்.
எல்லாமே டைபேசிக் ஆசிட் தான். சரி, இப்போ ஒரு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா H2SO3 எடுத்துக்கலாம். இந்த H2SO3க்கு என்ன பேர் சொல்லனா சல்பூரஸ் ஆசிட். சல்பூரஸ் ஆசிட். இதுல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, ரெண்டுமே அசிடிக் தான், டைபேசிக் ஆசிட் தான். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்பர் நவே அதுல 2 ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கும், எல்லாமே டைபேசிக் ஆசிட் தான். இப்போ இதுல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, ரெண்டுமே அசிடிக், இது டைபேசிக் ஆசிட். ஓகே, இப்போ சல்பர் எழுதிக்கிறோம். இதுல 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, 3 ஆக்சிஜன்ஸ் எழுதியாச்சு. இது டைபேசிக் ஆசிட், அதனால 2 ஹைட்ரஜன்ஸையும் OH குரூப்பாவே எழுதிடுறோம். 2 ஹைட்ரஜன்ஸையும் OH குரூப்பாவே எழுதியாச்சு. அடுத்து ஆக்சிஜன் 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும், ஒரு பாண்ட் இந்த பக்கம், ஒரு பாண்ட் இந்த பக்கம். இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. சல்ஃபர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்கும். சல்ஃபர் பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் 6A, அப்படின்னா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 6 எலக்ட்ரான்ஸ்ல 4 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போயிருக்குது, ஒன்னு வந்து லோன் பேரா இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி பிரகாரம் என்ன ஷேப் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சல்ஃபர் கிட்ட 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது, ஒரு பை பாண்ட் இருக்குது. பை பாண்டை விட்டுருங்க, சிக்மா பாண்ட்ஸ் லோன் பேரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3 சிக்மா பாண்ட்ஸ் 1 லோன் பேர்னா 4 எலக்ட்ரான் பேர்ஸ். ஓகே, ஒன்னு லோன் பேரா இருக்கிறதுனால ட்ரைகோனல் பிரமிட் சொல்லணும். அடுத்து ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் வரும். சரி, அடுத்து இந்த சல்பூரிக் ஆசிட், சல்பூரஸ் ஆசிட்ல கரெக்டா இந்த ஆக்சிஜனுக்கு பதிலா சல்பரை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த ஆக்சிஜனுக்கு பதிலா, கரெக்டா பர்டிகுலரா சொல்றேன், இந்த ஆக்சிஜனுக்கு பதிலா தான் சல்பரை ரீப்ளேஸ் பண்ணணும், வேற எதுவும் பண்ணிடக்கூடாது, வேற எந்த ஆக்சிஜனும் ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணா என்ன வரும்னு பார்க்கலாம். கரெக்டா இந்த டபுள் பாண்ட் ஓக்கு மட்டும் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சல்பரை கொடுத்துருங்க, ரிமைனிங் எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா H2S2O2 கிடைக்குது. H2S2O2 கிடைக்குது. இதுக்கு பேர் என்னன்னாக்கா, இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னாக்கா, இங்க ப்ரிஃபிக்ஸா தயோ இன்க்ளூட் பண்ணுங்க. ப்ரிஃபிக்ஸ்ல தயோ இன்க்ளூட் பண்ணிடுங்க, ரிமைனிங் ஆசிட் இஸ் சேமா எழுதிருங்க. சோ தயோ சல்பூரஸ் ஆசிட் அன்ட்டு சொல்றது. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா தயோ சல்பூரஸ் ஆசிட் அன்ட்டு சொல்றோம். சரி, ஓகே. அடுத்து இதை என்ன பண்றீங்கன்னா, இந்த சல்பூரஸ் ஆசிட் என்ன பண்றீங்கன்னா டபுள் பண்ணுங்க, இந்த ஃபார்முலாவை டபுள் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுங்க. இதை டபுள் பண்ணுங்க, இதுல இருந்து வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, இதை டபுள் பண்ணலாம், அப்பனா 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். சரி, இப்போ இதை டபுள் பண்றோம் அப்படின்னா இதை 2 டைம்ஸ் எழுதுறோம். சரி, அப்போ இப்படி 2 டைம்ஸ் நம்ம எழுதுறோம். 2 டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ இதுல இருந்து இதை டபுள் பண்ணியாச்சு. இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடும். இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்னா H2 வரும், அடுத்து S2O5 வரும். இதை டபுள் பண்ணியாச்சு. இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணதுனால நமக்கு இது வந்துச்சு. ஜென்ரலா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, டபுள் பண்ணி ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றதா இருந்தா எப்படி நம்ம பண்ணிருக்கிறோம்னா, எது மாதிரி பண்ணிருக்கோம்னா இப்படிதான் பண்ணணும். இது மாதிரி பண்ணி ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதிடுவோம். இது மாதிரிதான் இது வரைக்கும் பண்ணின்னு வந்தோம். சரி, இந்த கேஸ்ல என்ன பண்றது, இந்த இடத்துல ஏன் பர்டிகுலரா இப்படி சொல்றோம் அப்படின்னா இதுல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் சொல்லிடலாம். டபுள் பண்ணி ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணா ப்ரிஃபிக்ஸ்ல என்ன இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்ன பைரோ, அப்போ பைரோ இன்க்ளூட் பண்ணிடுங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா பைரோ சல்பூரஸ் ஆசிட் அப்படி சொல்லணும், பைரோ சல்பூரஸ் ஆசிட். இதுக்கு இன்னொரு பேரு இருக்குது, அது என்னன்னா டை சல்பூரஸ் ஆசிட்னு சொல்லணும். இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா டை சல்பூரஸ் ஆசிட்னு பேர் சொல்லணும். இதுக்கு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இது எக்ஸெப்ஷனல் கேஸ்ல இருக்குது. டபுள் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்றதுனால இப்படி பண்ணிடக்கூடாது, இது போல பண்ணிடக்கூடாது, இது மாதிரி ஸ்ட்ரக்சரை எழுதக்கூடாது இங்க. சரி, அப்படின்னா எப்படி எழுதணும்ன்றதை பார்க்கலாம். இதுல 2 சல்பர் இருக்குது, அந்த 2 சல்பரை எழுதிட்டோம். 2 சல்பரை இப்படி எழுதியாச்சு. சரி, அடுத்து இது வந்து டைபேசிக் ஆசிட் அப்படின்னா இதுகிட்ட 2 OH குரூப் இருக்கணும்.
ஒரு OH குரூப்பை ஒரு சல்ஃபருக்கும் இன்னொரு OH குரூப்பை இன்னொரு சல்ஃபருக்கும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அடுத்து இதுகிட்ட ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் எத்தனை இருக்குது பாருங்க. 5 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. டோட்டலா 5 இருக்குது. அதுல 2 போயிடுச்சு, ரிமைனிங் 3 இருக்குது. அந்த 3 என்ன பண்றீங்கன்னா 2 ஆக்சிஜன்ஸை இங்க கொடுங்க, ஒரு ஆக்சிஜனை இங்க கொடுத்துருங்க. சல்ஃபருக்கு சல்ஃபருக்கு இடையில டைரக்ட் பாண்டை கொடுத்துருங்க. இந்த இடத்துல பைரோ சல்பூரஸ் ஆசிட்ல SOS பாண்ட் இருக்காது. இது போல ஏதக்கூடாது. இது மாதிரி ஏதாதீங்க. ஓகே, பைரோ சல்பூரஸ் ஆசிட்ல SOS பாண்ட் இருக்கவே இருக்காது. அதனால இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணிடாதீங்க. நார்மலா நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிடாதீங்க. இதை எக்ஸப்ஷனலா கவனம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இந்த சல்ஃபர் கிட்ட பாத்தீங்கன்னா 6 பாண்ட்ஸ் இருக்குது. இந்த சல்ஃபர் கிட்ட பாத்தீங்கன்னா 4 பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சல்ஃபர் கிட்ட எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. லோன் பேர் கிடையாது. 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால டிஸ்டார்டட் டெட்ராஹைட்ரல் sp3 ஹைபிரிடேஷன். இந்த சல்ஃபர் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும். இந்த சல்ஃபர் கிட்ட ஒரு லோன் பேர் அப்படின்னா ஒரு லோன் பேர் 3 சிக்மா பாண்ட்ஸ் அப்படின்னா ட்ரைகோனல் பிரமிட். இதுக்கு ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் வரும். இதுக்கு ஹைபிரிடைசேஷன் என்ன வருதுன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, சரி. அடுத்து என்ன பண்றீங்கன்னா இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுறீங்க. எதுல இருந்துன்னா இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்றீங்க. இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ண என்ன ஃபார்முலா வரும்னா H2S2O4 வரும். சரி, அதுக்கு நேம் என்ன சொல்லணும்னா இந்த பைரோக்கு பதிலா ஐப்போ என்ற வார்த்தை இன்க்ளூட் பண்ணிடணும். பைரோக்கு பதிலா ஐப்போ அன்ட்டு எடுத்துக்கோங்க. ஐப்போ அன்ட்டு சொல்லணும். சரி, ஓகே. இப்போ ஒரு ஆக்சிஜன் இங்க ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சுனாக்கா H2S2O4. இது H2S2O4 வந்திருக்குது. ஓகே, அப்படின்னா இங்க இருந்து எந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணோம்? இந்த பைரோ சல்பூரஸ் ஆசிட்ல எந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணா நமக்கு இது வரும் பாத்தீங்கன்னாக்கா பார்த்தாவே தெரியுது. இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுங்க. ரெண்டுமே ஈவனா இருக்கும், ரெண்டுமே பார்க்கறதுக்கு காமனா இருக்கும், பொதுவா இருக்கும். ஓகேவா? அதனால இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, சரி. அப்போ இப்ப நமக்கு கிடைச்சது என்னன்னா H2S2O4. இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஐப்போ சல்பூரஸ் ஆசிட்னு சொல்லணும். ஐப்போ சல்பூரஸ் ஆசிட்னு சொல்லணும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டைதயோனஸ் ஆசிட். டைதயோனஸ் ஆசிட்ன்ட்டு சொல்லலாம். இங்க 2 சல்பர் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 2 சல்பர் ஆட்டம்ஸ் எழுதிருங்க. இங்க பாருங்க, எல்லா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்பரும் டைபேசிக் தான். அப்படின்னா 2 OH குரூப்ஸ் இருக்கும். அப்படின்னா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே OH குரூப்ஸா இருக்குது. அந்த 2 OH குரூப்ஸ் என்ன பண்றீங்கன்னா ஒரு OH குரூப்பை இந்த சல்பருக்கும் இன்னொரு OH குரூப்பை இந்த சல்பருக்கும் கொடுத்துருங்க. ரிமைனிங் 2 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் இந்த சல்பருக்கும் இன்னொரு ஆக்சிஜன் இந்த சல்பருக்கு கொடுத்துருங்க. சல்பர் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் கொடுத்துருங்க. இந்த சல்பர் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது, இந்த சல்பர் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது. இப்படிதான் ஐப்போ சல்பூரஸ் ஆசிட் இல்லைன்னா டைதயோனஸ் ஆசிட் இப்படிதான் ஏதரும் அன்ட்டு நம்ம சொல்லிடுறோம். ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அஸ் சீரீஸ்ல வரும். அஸ் சீரீஸ்ல நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, சரி. அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த சல்பூரஸ் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணுங்க. இதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் H2SO4. அதுக்கு பேர் என்னன்னா சல்பூரிக் ஆசிட். ஓகே, இப்ப சல்பூரிக் ஆசிட் கிட்ட வந்தாச்சு. இந்த சல்பூரிக் ஆசிட் இதுக்கு என்ன ஃபார்முலானா H2SO4. இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்குன்னா H2SO4 சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, அதுக்கு முன்ன இந்த சல்பூரஸ் ஆசிட்ல பாத்தீங்கன்னா சல்பூரஸ் ஆசிட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டமா இருக்கக்கூடிய எல்லா சல்பர் கிட்டையும் எத்தனை பாண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. அப்புறமா லோன் பேர் எத்தனை இருக்குது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த சல்பர் கிட்ட 4 பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர். இந்த சென்ட்ரல் ஆட்டம் சல்பர் கிட்ட 4 பாண்ட்ஸ் இருக்குது, லோன் பேர். இந்த சென்ட்ரல் ஆட்டம் சல்பர் கிட்ட 4 பாண்ட்ஸ் இருக்குது, லோன் பேர். இதை மட்டும் பாருங்க, இந்த சல்பரை மட்டும் பாருங்க, 6 பாண்ட்ஸ் இருக்குது, லோன் பேர் இல்ல. அடுத்து இந்த சல்பர் பாருங்க, 4 பாண்ட்ஸ் இருக்குது, லோன் பேர் இருக்குது. இந்த சல்பர் கிட்ட 4 பாண்ட்ஸ் இருக்குது, லோன் பேர் இருக்குது. அப்படின்னா சல்பூரஸ் ஆசிட் அஸ்னாவே அஸ் ஆசிட் இருக்குது. இதுல இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் ஆட்டம் சல்பர் கிட்டையும் 4 பாண்ட்ஸும் ஒரு லோன் பேர் இருக்குது. கரெக்டா 3 சிக்மா பாண்ட்ஸ், ஒரு பை பாண்ட், ஒரு லோன் பேர் இருக்குது. ஆனா இந்த இடத்துல மட்டும் இந்த சல்பர் கிட்ட 6 பாண்ட்ஸ் இருக்குது, 4 சிக்மா பாண்ட்ஸும் 2 பை பாண்ட்ஸ் இருக்குது, லோன் பேர் கிடையாது.
ஓகே சரி. இப்போ சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இந்த சல்ஃபூரிக் ஆசிட்ல சென்ட்ரல் ஆட்டம் என்னன்னா சல்ஃபர். 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இப்படி எழுதிடுறோம். இது வந்து டைபேசிக் ஆசிட், எல்லாமே டைபேசிக் ஆசிட் தான். ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர்னாவே டைபேசிக் ஆசிட். 2 ஹைட்ரஜன்ஸும் OH குரூப்பாவே இருக்குது. 2 ஹைட்ரஜன்ஸ் OH குரூப்பாவே இருக்குது. இந்த ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட்ஸ் கொடுத்துருங்க, இந்த ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் கொடுத்துருங்க. இதுதாங்க சல்ஃபூரிக் ஆசிட். சரி, இப்போ சல்ஃபூரிக் ஆசிடே எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்றோம்னா, இந்த சல்ஃபூரிக் ஆசிட்ல என்ன பண்றீங்கன்னா, கரெக்டா இந்த டபுள் பாண்ட் ஓக்கு பதிலா ஒரு சல்ஃபரை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த டபுள் பாண்ட் ஓவை சல்ஃபரால ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்ப என்ன வரும்னா, வேற எந்த ஸ்ட்ரக்சரையும் மாத்திராதீங்க, மற்ற பார்ட்டை மாத்திராதீங்க. இந்த ஆக்சிஜனுக்கு பதிலா சல்ஃபர் எழுதுங்க, ரிமைனிங் பார்ட்டை ஆசிட்டிஸ் எழுதிருங்க. ஓகே, இதாச்சு. இப்படி எழுதுனா இதுக்கு ப்ரிஃபிக்ஸா தயோ கொடுத்துருங்க. தயோ கொடுத்துட்டு நேம், மீதி நேம் அப்படியே எழுதிடணும். தயோ சல்ஃபூரிக் ஆசிட், தயோ சல்ஃபூரிக் ஆசிட்னு எழுதிடணும். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? H2S2O3, அதாவது ஒரு ஆக்சிஜனுக்கு பதிலா ஒரு சல்ஃபர். ஓகே, தயோ சல்ஃபூரிக் ஆசிட்னு இங்க நம்ம எழுதியிருக்கோம். சரி, அடுத்து இதை டபுள் பண்ணுங்க, வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, இதை டபுள் பண்றதுக்காக இதை 2 டைம்ஸ் எழுதிக்கின்னு வாட்டர் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. நார்மலா எப்படி நம்ம பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிடுங்க. சரி, அது மாதிரி பண்ண என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சல்ஃபூரிக் ஆசிடை 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். இப்போ சல்ஃபூரிக் ஆசிடை என்ன பண்றோம்னா 2 டைம்ஸ் எழுதிக்கிறோம். சல்ஃபூரிக் ஆசிடை இங்க 2 டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா வாட்டர் ரிமூவ் பண்ணிடுங்க. எப்படி நார்மலா ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோமோ அது மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ரிமைனிங்கை அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிருங்க. ரிமைனிங் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். அதாவது இந்த ஆக்சிஜன் எடுத்து போய் இந்த சல்ஃபரோட ஜாயின் பண்ணிடுங்க. அந்த ஆக்சிஜனை சல்ஃபரோட ஜாயின் பண்ணிட்டா என்ன வரும் பாருங்க, இது போல வரும். ஓகேவா, இது போல வரும். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா H2S2O7. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஓலியம் சொல்றோம். ஓலியம் சொல்லுவோம். இந்த கான்டாக்ட் ப்ராசஸ்ல சல்ஃபூரிக் ஆசிடை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஓலியம் என்ற வேர்டை நீங்க கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி சல்ஃபோனேஷன், பென்சின் அண்டர்கோ சல்ஃபோனேஷன். அந்த சல்ஃபோனேஷன் கூட இந்த ஓலியமை சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட்டா எடுத்துக்கலாம். சரி, இந்த ஓலியம்ல பாத்தீங்கன்னா SOS பாண்ட் இருக்குது, SOS பாண்ட் இருக்குது. ஓகே, SOS பாண்ட் இருக்குது. ஓகே, இதுக்கு நேம் வரணும்னா என்ன செய்யணும்னா, இந்த சல்ஃபூரிக் ஆசிடுக்கு ப்ரிஃபிக்ஸா பைரோ கொடுத்துருங்க. அப்ப என்ன பேர் வரும்னா பைரோ சல்ஃபூரிக் ஆசிட். இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? பைரோ சல்ஃபூரிக் ஆசிட் என்று பேர் சொல்லலாம். இந்த பைரோ என்ற வார்த்தைக்கு பதிலா டை என்று சொல்லலாம், டை சல்ஃபூரிக் ஆசிட் என்று சொல்லலாம். சரி, அடுத்து என்ன செய்றீங்கன்னா, இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துருங்க. சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, இது போல வருது. சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வருது. இப்போ என்ன செய்யணும்னா, இதுக்கு ஃபார்முலா எழுதிடலாம். H2S2O6 எழுதியாச்சு. இந்த பைரோக்கு பதிலா என்ன வேர்டு எழுதணும்னு சொன்ன? பைரோக்கு பதிலா என்ன வேர்டு எழுதணும்? ஐப்போ. ஓகே, சோ ரிமைனிங் அப்படியே எழுதிருங்க, ஐப்போ சல்ஃபூரிக் ஆசிட் அப்படி எழுதிடணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா டை தயோனிக் ஆசிட், தயோனிக் ஆசிட் என்று சொல்லணும். ஓகே, இதுக்கு முன்ன தயோனஸ் பார்த்தோம், இப்ப இக்கு பார்க்கிறோம். சல்ஃபூரிக் ஆசிட்ல இருந்து வந்தா இக்குன்னு சொல்லணும், சல்ஃபூரஸ் ஆசிட்ல இருந்து வந்தா அஸ்ன்னு சொல்லணும். ஓகே, சரி, இது வந்து டை தயோனிக் ஆசிட் என்று சொல்லிட்டோம். சரி, ஓகே. அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த டை தயோனிக் ஆசிடை ரெண்டா உடைக்கிறோம். ரெண்டா உடைச்சிருங்க, இங்க ஸ்பிளிட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு, இதை ரைட் சைடாவும் எழுதிருங்க. சரி, இப்போ டை தயோனிக் ஆசிடை ரெண்டா உடைச்சிட்டோம். இந்த டை தயோனிக் ஆசிடை 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இப்படி 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டோம். கரெக்டா, எக்ஸாக்டா 2ஆ ஸ்பிளிட் பண்ணியாச்சு. சென்ட்ரல்ல என்ன பண்றீங்கன்னா, இப்படி சல்ஃபர் ஆட்டம்ஸ் எழுதினே போங்க, இப்படி எழுதினே போங்க. ஓகே, சல்ஃபர் ஆட்டம்ஸ் இப்படி எழுதினே போறீங்க, எவ்வளவு வேணும்னா அவ்வளவு எழுதிக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, சல்ஃபர் வந்து n டைம்ஸ்னு எழுதிடலாம். ஓகே, n வந்து எந்த நம்பர் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை எழுதிக்கிறோம். அது போல இப்படி எழுதுனா இதுக்கு பேர் என்னன்னா, இந்த டை தயோனிக் ஆசிட் நீங்க சொல்லியிருக்கல, அந்த டையை எடுத்துட்டு என்ன செய்றீங்கன்னா பாலி அன்ட்டு எழுதிறீங்க. அப்போ பாலி தயோனிக் ஆசிட் அன்ட்டு பேர் இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா பாலி தயோனிக் ஆசிட் அன்ட்டு பேர் சொல்றோம். சரி, ஓகே. அடுத்து என்ன செய்யறேன்னா, இது வந்து சல்ஃபூரிக் ஆசிட் இல்ல, இதுல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணிடுங்க.
இந்த இது வந்து சல்பூரிக் ஆசிட். இதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிடுங்க. என்ன வரும்னு பார்க்கலாம். ஆக்சிஜன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்னா H2SO5. இதுக்கு கமர்ஷியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரோஸ் ஆசிட். கரோஸ் ஆசிட். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பர் மோனோ சல்பூரிக் ஆசிட் அப்படி பேர் சொல்றாங்க. பர் மோனோ சல்பூரிக் ஆசிட். ஏன் சல்பூரிக் ஆசிட் சொன்னோம்? சல்பூரிக் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணோம், அதனால இது வந்துச்சு. ஓகே, அப்ப சல்பூரிக் ஆசிடோட என்ன ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டாங்கன்னா பர் மோனோ அப்படி சொல்லிட்டாங்க. சரி, மோனோ ஏன்? சல்பூரிக் ஆசிட் ஒன் டைம், அதனால. சரி, ஓகே. பர்ன்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பர்ன்ற வார்த்தை வேர்டு வந்தாவே என்ன இருக்கணும்? பெராக்சி லிங்கேஜ் இருக்கணும். இதுதான் ஜெனரல். ஆனா எக்ஸப்ஷனும் இருக்குது. எக்ஸப்ஷன் வந்து பர்குளோரிக் ஆசிட்னு நம்ம சொல்லியிருக்கோம். பர்குளோரிக் ஆசிட்ல பெராக்சி லிங்கேஜ் இருக்காது. சரி, இங்க பர் இருக்குதுன்னா பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். செக் பண்ணிடலாம். அது செக் பண்றதுக்காக என்ன பண்றேன்னா எல்லாத்தினுடைய சார்ஜஸும் சப்ஸ்டியூட் பண்ணி பெராக்சைடு எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஹைட்ரஜனுக்கு சார்ஜ் என்ன பண்றீங்கன்னா +1 சப்ஸ்டியூட் பண்ணீங்க. ஏன் 2 போட்டோம்னா 2 ஹைட்ரஜன்ஸ். சல்ஃபருக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குறீங்கன்னா இதனுடைய குரூப் நம்பரை ஆக்சிடேஷன் நம்பரை கொடுத்துருங்க. இதனுடைய குரூப் நம்பர் யூரோப்பியன் குரூப் நம்பர் வந்து 6A, அதனால +6 கொடுங்க ஆக்சிடேஷன் நம்பரை. அடுத்து சில ஆக்சிஜன்ஸ்க்கு வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும். சில ஆக்சிஜன்ஸ்க்கு -1 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும். அது எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. டோட்டலா எத்தனை ஆக்சிஜன்ஸ் இருக்குன்னா 5 இருக்குது. அந்த 5ல எக்ஸ் ஆக்சிஜன்ஸ்க்கு -1 கொடுத்தாச்சு. ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ்க்கு -2 கொடுங்க. ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. நெட் சார்ஜ் வந்து 0ன்னு எழுதிடுங்க. இப்போ எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸ் எவ்வளவு வரும்னா 2 வரும். எக்ஸ் வந்து 2 வரும். அப்படின்னா 2 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 கொடுக்குறோம்னா இதுல ஒரு பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்னு மீனிங். ஒரு பெராக்சி லிங்கேஜ்னா அதுல 2 ஆக்சிஜன்ஸ் இருக்கும். அந்த 2 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 கொடுக்கணும். ஓகே, சரி. இப்போ சென்ட்ரல் ஆட்டம் சல்ஃபர் எழுதிருங்க. ஒரு பெராக்சி லிங்கேஜை கரெக்டா எழுதிருங்க. இந்த பெராக்சி லிங்கேஜினுடைய ஒரு ஆக்சிஜனை சல்ஃபரோட லிங்க் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு ஆக்சிஜனை ஹைட்ரஜனோட லிங்க் பண்ணி விட்டுருங்க. வேற எதுவும் பண்ணிடாதீங்க. பெராக்சி லிங்கேஜை மொத்தம் ட்ரையாங்கிள் சிம்பல்ல போட்டுறாதீங்க. சரி, இப்போ இதுகிட்ட 5 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 5 ஆக்சிஜன்ஸ்ல 2 ஆக்சிஜன்ஸ் சொல்லியாச்சு. ரிமைனிங் 3 ஆக்சிஜன்ஸ் இப்படி சொல்லியாச்சு. இதுகிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. 2 ஹைட்ரஜனுமே அசிடிக் ஹைட்ரஜன், அதனால 2 OH குரூப்ஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு OH குரூப் எழுதியாச்சு. இன்னொரு ஹைட்ரஜனை பெராக்சைடோட கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ்க்கு டபுள் பாண்ட் ஓ கொடுத்துருங்க. ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ்க்கு டபுள் பாண்ட் ஓ கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் பெராக்சோ மோனோ சல்பூரிக் ஆசிட், கரோஸ் ஆசிட்ன்ட்டு சொல்றோம். ஓகே, அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த பைரோ சல்பூரிக் ஆசிட் இருக்குதுல்ல, இதோட ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணிட்டுருங்க. ஆக்சிஜன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா H2S2O8 வருது. இதுக்கு கமர்ஷியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ஷல்ஸ் ஆசிட். இதுக்கு கமர்ஷியல் நேம் பாத்தீங்கன்னா மார்ஷல்ஸ் ஆசிட்னு சொல்றோம். ஓகே, இதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பெராக்சோ டை சல்பூரிக் ஆசிட். பெராக்சோ டை சல்பூரிக் ஆசிட் என்று சொல்றோம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பெராக்சோ டை சல்பூரிக் ஆசிட் சொல்றோம். இதுல வந்து பர் என்ற வார்த்தையை சொல்லியிருக்குமே, அப்படின்னா இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்குதான்னா ஆமா, கண்டுபிடிச்சிடலாத. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கான சார்ஜை கொடுத்துருங்க. சல்ஃபருக்கு என்ன பண்றீங்கன்னா அதனுடைய மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பரா இருக்கக்கூடிய குரூப் நம்பரை கொடுத்துருங்க. +6 கொடுத்துருங்க. சில ஆக்சிஜன்ஸ்க்கு வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது. டோட்டலா 8 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அதுல சில ஆக்சிஜன்ஸ் வந்து பெராக்சைடா இருக்குது. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ்க்கு -2 கொடுத்துருங்க. நெட் சார்ஜ் 0ன்னு சொல்லிடுங்க. எக்ஸை கண்டுபிடிங்க. எவ்வளவு வரும்னா 2 வரும். அப்படின்னா இதுல 2 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 கொடுக்கணும். அப்படின்னா இதுல ஒரு பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்ட்டு மீனிங். ஓகே, இதுல இருக்கக்கூடிய 2 சல்ஃபரை இப்படி எழுதிருங்க. ஓகே, அடுத்து அந்த பெராக்சைடுக்கு இது பாருங்க. அந்த பெராக்சைடு கரெக்டா இங்க கொடுத்துருங்க. பெராக்சைடு கரெக்டா 2 சல்ஃபர் ஆட்டம்ஸ்க்கு இடையில கொடுத்துருங்க. அப்ப கவனம் வச்சுக்கோங்க, மார்ஷல்ஸ் ஆசிட் எப்படி எழுதணும்னா இந்த ஓலியத்துக்கு ஒரு ஆக்சிஜனை கொடுத்து மார்ஷல்ஸ் ஆசிட் வரதா வச்சுக்கோங்க. சென்ட்ரல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்குறோம். பெராக்சில் லிங்கேஜ் வந்து 2 சல்ஃபர் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிமெட்ரிக்கா இருக்கிற மாதிரி கொடுக்குறோம். ஓகே, ஸோ பெராக்சில் லிங்கேஜ் எப்படி கொடுத்துட்டோம். இதுல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, அதனால 2 OH குரூப்ஸ் இருக்குது. ஒரு OH குரூப் ஒரு சல்ஃபருக்கும், இன்னொரு OH குரூப் இன்னொரு சல்ஃபருக்கும் கொடுத்துருங்க. அடுத்து 8 ஆக்சிஜன்ஸ்ல 4 ஆக்சிஜன்ஸ் முடிஞ்சிச்சு. ரிமைனிங் 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. இந்த சல்ஃபருக்கு 2 ஆக்சிஜன்ஸ் கொடுங்க. ரிமைனிங் 2 ஆக்சிஜன்ஸை இந்த சல்ஃபருக்கு கொடுத்துருங்க. எல்லாமே ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு எல்லா இடத்துலயும். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்றேன்னா பெராக்சோ டை சல்பூரிக் ஆசிட்னு சொல்றோம். இதுதான் மார்ஷல்ஸ் ஆசிட்ன்ட்டு சொல்றோம்.
இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்குது, கவனம் வச்சுக்கோங்க. ஜென்ரலா பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுனாவே ஹைட்ரஜனை பெராக்சி லிங்கேஜுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல கொடுக்கல. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா பெராக்சி லிங்கேஜை 2 சல்பர் ஆட்டம்ஸ்க்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஆக்சிஜன் வந்து பெராக்சி லிங்கேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் இந்த சல்பரோடையும் இன்னொரு ஆக்சிஜன் இந்த சல்பரோடையும் ஈக்குவலா பாண்டிங்ல இருக்குது அன்ட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, பெராக்சி லிங்கேஜ் இது மாதிரி சொல்லியிருக்கோம். இதுக்கு பேர் என்னன்னா மார்ஷல்ஸ் ஆசிட்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து சல்பூரிக் ஆசிட் சீரீஸா பார்த்திருக்கோம். இந்த சல்பூரிக் ஆசிட் சீரீஸ்ல சென்ட்ரல் ஆட்டம் சல்பர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்க சென்ட்ரல் ஆட்டம் சல்பர் கிட்ட 2 டபுள் பாண்ட்ஸும் 2 சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்குது. இந்த சல்பர் ஆட்டம் கிட்ட 2 டபுள் பாண்ட்ஸும் 2 சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்குது. இங்க இந்த சல்பர் கிட்ட 2 டபுள் பாண்ட்ஸும் 2 சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்குது. இந்த சல்பர் கிட்ட சென்ட்ரல் ஆட்டம் சல்பர் கிட்ட 2 டபுள் பாண்ட்ஸும் 2 சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்குது. இந்த சல்பரை விட்டுருங்க. இந்த சென்ட்ரல் ஆட்டம் சல்பர் கிட்ட 2 டபுள் பாண்ட்ஸ் 2 சிங்கிள் பாண்ட். அதே மாதிரி இந்த சென்ட்ரல் ஆட்டம் இந்த சென்ட்ரல் ஆட்டம், இந்த சென்ட்ரல் ஆட்டம் பாருங்க, இந்த சென்ட்ரல் ஆட்டம் பாருங்க. அதே மாதிரி இந்த சென்ட்ரல் ஆட்டம் பாருங்க, இந்த சென்ட்ரல் ஆட்டம் பாருங்க. அப்போ இக் ஆசிட் இருந்தாவே சல்பர் கிட்ட 2 டபுள் பாண்ட்ஸும் 2 சிங்கிள் பாண்ட்ஸும் இருக்கும். அஸ் ஆசிட் இருந்தாவே ஒரு டபுள் பாண்டும் 2 சிங்கிள் பாண்ட்ஸும் ஒரு லோன் பேர் இருக்கும். எங்க ஒரு எக்ஸெப்ஷன்னா இந்த இடத்துல எக்ஸெப்ஷன், இந்த சல்பருக்கு மட்டும்தான் இக் ஆசிட் மாதிரி 2 டபுள் பாண்ட்ஸும் 2 சிங்கிள் பாண்ட்ஸும் இருக்குது என்று சொல்லியிருக்கோம். சரி, இப்போ என்ன செய்யலாம்னா இப்போ இந்த ஆக்சோ ஆசிட்ஸினுடைய ஆக்சோ ஆனியான்ஸை பார்க்கலாம். கரஸ்பாண்டிங் ஆனியான்ஸை பார்க்கலாம். இதுக்கு ஆனியான் எடுத்துக்கலாம். இதனுடைய ஆனியான் என்ன, அந்த ஆக்சோ ஆனியானுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த சல்பூரஸ் ஆசிட் எடுத்துக்கிறோம். இதனுடைய ஆக்சோ ஆனியான் கிட்ட நம்ம போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா சல்பூரஸ் ஆசிட். இதனுடைய ஆக்சோ ஆனியான் வேணும்னா என்ன செய்றீங்கன்னா இதுல இருந்து ஒரு H+ ரிமூவ் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குதுன்னா HSO3-. ஓகே, இதுக்கு ஸ்ட்ரக்சரை வரைய போறோம். ஓகே, இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதிக்கோங்க. அதனுடைய ஸ்ட்ரக்சர்ல இருந்து கூட இதனுடைய ஸ்ட்ரக்சரை தாராளமா எழுதிடலாம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னாக்கா, இதுகிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும், ஒரு டபுள் பாண்ட் O, ஒரு OH குரூப், இன்னொரு OH குரூப். இதுதான் சல்பூரஸ் ஆசிட். இப்போ இந்த இதுல இருந்து ஒரு H+ ரிமூவ் பண்ண HSO3- வருது. அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா ஜஸ்ட் இந்த பாண்டை இப்படி ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒரு H+ வெளியே வந்துருது. அப்போ என்ன ஆனியான் வருதுன்னா இந்த சல்பர் கிட்ட லோன் பேர், இது O-, இது டபுள் பாண்ட் O, இது OH. ஓகேவா? இது மாதிரி கவனம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து ஒரு H+ ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னாக்கா ஆனியான், ஆக்சோ ஆனியான் வருது. SO3-2- சொல்றோம். இந்த SO3-2- என்ன பேர் சொல்றோம்னா சல்பைட் அயான் சொல்றோம். இதுல ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பைசல்பைட் அயான் சொல்றோம். பைசல்பைட் அயான் சொல்றோம். இப்போ என்ன பண்றீங்கன்னாக்கா இங்க வந்து இந்த H+ ரிமூவ் பண்ணுங்க. பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அப்ப என்ன வரும்னா இந்த சல்பர் கிட்ட லோன் பேர், இந்த ஆக்சிஜன் O-, இது டபுள் பாண்ட் O, இதுவும் O-. இதுதான் சல்பைட் அயான். இப்படி எழுதலாம். ஓகேவா? சரி, அப்போ சல்பைட் அயானை இது போல எழுதியிருக்கோம் அன்ட்டு நம்ம சொல்றோம். அதே போல இப்போ இந்த சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இந்த சல்பூரிக் ஆசிட்க்கு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஆக்சோ ஆனியான் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். சல்பூரிக் ஆசிடை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். சல்பூரிக் ஆசிடை இப்படி நம்ம எழுதிரும். சல்பூரிக் ஆசிடை இப்படி எழுதியாச்சு. இது வந்து சல்பூரிக் ஆசிட். இதுல ஆக்சோ ஆனியான் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு H+ ரிமூவ் பண்ணுங்க. ஒரு H+ ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சோ ஆனியான் கிடைக்கும். இப்போ H+ நம்ம ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணா நமக்கு எப்படி வருதுன்னா இங்க O-, இங்க OH. ஓகே, இதுல இருந்து ஒரு H+ ரிமூவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆக்சோ ஆனியான் கிடைக்கும். இந்த பாண்டை எப்படி ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒரு H+ ரிமூவ் பண்றீங்க. அப்ப என்ன கிடைக்குதுன்னா டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O, O-, O-. இதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும் சல்பேட் அயான். இதுக்கு பேர் சல்பேட் அயான் சொல்றோம். இங்க ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பைசல்பேட் அயான் சொல்றோம். பைசல்பேட் அயான் சொல்றோம். ஓகே, அப்போ சல்பூரிக் ஆசிட்னுடைய ஆக்சோ ஆனியான்ஸை இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த தயோசல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இதுக்கு ஆக்சோ ஆனியானை எப்படி எழுதுறது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஆக்சோ ஆனியான். ஓகே, இந்த பாண்டை இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, இந்த பாண்டை இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க.